வரும் ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் மாநாடு நடத்தப்பட இருப்பதாக தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருக்கிறார். தேமுதிக சார்பில் ஜனவரி 9இல் கடலூரில் நடக்கும் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 என்று பிரேமலதா அறிவித்திருக்கிறார். தொண்டர்களுக்கு அவர் அழைப்பையும் விடுத்திருக்கிறார். தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் பேசியவற்றை தற்பொழுது பார்க்கலாம். வருகின்ற ஜனவரி 9, 2026 மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 கடலூரிலே பாசார் கிராமத்திலே நடக்க இருக்கின்ற நமது மாநாட்டை மிக பிரம்மாண்டமான வெற்றி மாநாடாக அமைத்து தந்து அந்த வெற்றி உங்களுக்கான வெற்றி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அனைவரும் தவறாமல் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருகின்ற ஜனவரி 9, 2026 மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 கடலூரிலே பாசார் கிராமத்திலே நடக்க இருக்கின்ற நமது மாநாட்டை மிக பிரம்மாண்டமான வெற்றி மாநாடாக அமைத்து தந்து அந்த வெற்றி உங்களுக்கான வெற்றி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அனைவரும் தவறாமல் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அழைப்பு விடுத்திருக்கிறார். அவருடைய தொண்டர்களுக்கு வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 நடைபெறும் என்றும் அதற்கு தொண்டர்களுக்கு அழைப்பையும் விடுத்திருக்கிறார்.